அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான சமூக அறிவியல் பாட முக்கிய வினாக்களை நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புவியியலிலிருந்து மிக முக்கியமான வினாக்களை பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வினாவுக்கு செல்லலாம். புவியின் மேலோட்டிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்திருப்பது எது? விடை ஆப்ஷன் டி, மோகோ ரோவோசிசிக் எல்லை. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முக்கியமாக இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, புத்தகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா வினாக்களுக்கு மிக முக்கியமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான குறிப்புகளை கொடுத்துருக்கேன். புவியின் கொள்ளளவில் கவசம் பகுதி எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? புவியின் கொள்ளளவில் கவசம் பகுதி எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி 84%. மற்றதை பார்க்கலாம். புவியின் மொத்த கொள்ளளவில் புவி மேலோடு 1% இருக்குது, கவசம் 84% இருக்கு, புவி கருவம் 15% இருக்கு. எரிமலை வாய் வழியாக லாவா வெளியேற முடியாமல் கெட்டிப்பட்டு போவதால் உருவாகும் தடித்த வடிவம் எது? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எரிமலை கழுத்துன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு வடிவத்தை, அதாவது எரிமலை குழாய் வழியே வரும் லாவா அப்படியே குளிர்ந்து கெட்டிப்பட்டு தூண் போல நிற்பது எரிமலை கழுத்து அப்படின்னு சொல்கிறோம். பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள எரிமலை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெருப்பு வலயம்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த பகுதியில் அதிகமான செயல்படும் எரிமலைகள் இருக்கு அந்த கடலோர பகுதிகளில். புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன? புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சீஸ்மோகிராஃப். புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராஃப். அதன் ஆற்றலின் செறிவை அளக்க பயன்படுவது ரிக்டர் அளவுகோல். உலகிலேயே மிக ஆழமான மனிதனால் தோண்டப்பட்ட துளை எந்த நாட்டில் உள்ளது? விடை ஆப்ஷன் பி ரஷ்யாவில் இருக்கு. இது எவ்வளவு மீட்டர் ஆழம்னு பார்த்தீங்கன்னாக்கா 12,262 மீட்டர் ஆழமானது. அடுக்கு பாறைகள் அல்லது படிவு பாறைகள் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? அதாவது செடிமெண்ட்ரி ராக்ஸ் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா விடை பி லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆக்ஸ்போ ஏரி அல்லது குதிரை குழம்பு ஏரி எதனுடைய முதன்மை செயலால் உருவாகிறது? விடை சி ஆற்றின் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல். உலகின் மிக உயரமான தீப்பற்றி எரியும் செயல்படும் எரிமலையான கோட்டபாக்சி எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி ஈக்வட்டார் பகுதியில் அமைஞ்சிருக்கு. தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஈக்வட்டார் நாட்டின் கோட்டபாக்சி எரிமலை மிக உயரமான செயல்படும் எரிமலை ஆகும் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம். தமிழ்நாட்டில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி சிற்றாறு. பிரான்ஸ் நாட்டின் கான்ஸ் கடற்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுண்ணாம்பு பாறை தூண் எது? ஆப்ஷன் சி நீடில்ஸ். அரித்தல் செயல்பாடுனால அந்த மேற்கூரை இடிந்து வெறும் தூண் மட்டும் நிற்பது போல காட்சியளிக்கும் பாறைகளுக்கு பிரான்சில் உள்ள நீடில்ஸ் அப்படிங்கிற பாறை தூண் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். புவி மேற்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது? அது விடை பி 6.5 டிகிரி செல்சியஸ் குறைகிறது. அதாவது வளிமண்டல கீழேருந்து நம்முடைய புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வெப்பநிலை வந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. இதை வந்து இயல்பு வெப்ப வீழ்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? விடை ஏ அனிமோமீட்டர். காற்றின் வேகத்தை அளவிட அனிமோமீட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அதுபோல் காற்றின் திசையை கண்டறிய விண்ட் வேன் அப்படிங்கிறது பயன்படுது. உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் இடமான மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி மேகாலயா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவான மேகங்கள் இல்லாத வளிமண்டல அடுக்கு எது? ஆப்ஷன் பி ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஆப்ஷன் பி வளிமண்டலத்தில் விழும் விண்கற்கள் எந்த அடுக்கிற்குள் நுழையும் போது எரிந்து சாம்பலாகின்றன? வளிமண்டலத்தில் விழும் விண்கற்கள் எந்த அடுக்கிற்குள் நுழையும் போது எரிந்து சாம்பலாகின்றன? விடை சி மீசோஸ்பியர். உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை பதிவான ஓஸ்டாக் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? விடை ஆப்ஷன் சி அண்டார்டிகா. அதாவது உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகி உள்ள, அதாவது -123 டிகிரி செல்சியஸ் எங்கே பதிவாகிருக்குனாக்கா ரஷ்யாவினுடைய ஓஸ்டாக் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்குது. அது அந்த ஓஸ்டாக் ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவில் அமைஞ்சிருக்கு. அது ரஷ்யாவுக்கு சொந்தமானது.
புவியின் மேற்பரப்பில் உள்ள காற்றின் எடையால் ஏற்படும் அழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வளிமண்டல அழுத்தம். அதாவது புவியின் மேற்பரப்பில் உள்ள வளிமண்டல அழுத்தம் அனராய்டு காற்றழுத்தமானி மூலம் அளக்கப்படுகிறது. வட அரைக்கோளத்தில் வீசும் காற்றானது அதன் வலதுபுறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடதுபுறமாகவும் விலக காரணமான விசை எது? ஆப்ஷன் பி கொரியாலிஸ் விசை. ஆப்ஷன் பி. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி நிலையாக வீசும் காற்றுகளின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி கோள் காற்றுகள். மான்சூன் என்ற பருவக்காற்று சொல் மௌசிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை சி அரபு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பகல் நேரத்தில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றின் பெயர் என்ன? கடல் காற்று. ஆப்ஷன் பி கடற்காற்று என்பது சரியான விடை. வெப்பமண்டல சூறாவளிகள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன? வெப்பமண்டல சூறாவளிகள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன? விடை ஆப்ஷன் பி பேக்யூஸ். இந்த வெப்பமண்டல சூறாவளிகளை பிலிப்பைன்ஸ் நாட்டில் பேக்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவில் வில்லி வில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான உலர் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான உலர் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீரில் இருக்கு. ஏரி, ஆறு மற்றும் குளங்கள் புவியில் உள்ள மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளன? ஏரி, ஆறு மற்றும் குளங்கள் புவியில் உள்ள மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளன? ஆப்ஷன் சி 0.3%. உலக நீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? உலக நீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ மார்ச் 22. கடல் நீரின் சராசரி உவர்ப்பியம் 1000 கிராமுக்கு எவ்வளவு எடை கொண்ட உப்பு கலந்திருக்கும்? ஆப்ஷன் பி 35 கிராம். உலகிலேயே மிக அதிக உவர்ப்பியம் கொண்ட நீர்நிலை சாக்கடல், அதாவது உப்புத்தன்மை அதிகமாக உள்ளது எதுன்னு கேட்டீங்கன்னா சாக்கடல். நிலநடுக்கோட்டு பகுதியில் கடல் நீரின் உவர்ப்பியம் குறைவாக காணப்பட முக்கிய காரணம் என்ன? அதாவது ஆப்ஷன் பி தொடர்ச்சியான கனமழை. அங்கே அதிகமாக கனமழை பொழிவதனால உவர்ப்பியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிலநடுக்கோட்டு பகுதியில் தினசரி பிற்பகலில் பெய்யும் வெப்பச்சலன மழை மற்றும் ஆறுகள் கலப்பதால் உவர்ப்பியம் மிகவும் குறைவாக இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சூரியன், சந்திரன், புவி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது உருவாகும் அலைகள் எவை? ஆப்ஷன் பி மீ அலைகள்னு சொல்லலாம், அல்லது உயர் ஓதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூரியன் மற்றும் சந்திரனின் கூட்டு ஈர்ப்பு விசை காரணமாக கடலில் மிக உயரமான ஓதங்கள் ஏற்படும். இதை தான் மீன் அலைகள் அப்படின்னு சொல்கிறோம், உயர் ஓதங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் முதல் உப்பள தொழில் மற்றும் மிகப்பெரிய ஏரியான சிலிக்கா ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி ஒடிசா. நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதியை நோக்கி நகரும் கடல் நீரோட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வெப்ப நீரோட்டங்கள். நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதியை நோக்கி நகரும் கடல் நீரோட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வெப்ப நீரோட்டங்கள். உலகில் உள்ள மிக முக்கிய மீன்பிடி தலங்கள் எங்கு அமைந்துள்ளன? விடை ஆப்ஷன் பி வெப்ப மற்றும் குளிர் நீரோட்டங்கள் சந்திக்கும் பகுதிகளில் அதிகமான மீன்பிடி தலங்கள் அமைந்துள்ளன. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீரோட்டங்கள் சந்திக்கும் இடங்களில் பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் தாவரங்கள் அதிகமாக இருக்குது. இதை தான் மீன்கள் அதிகமாக சாப்பிட்டு வளர்றதுனால இங்கே மீன்கள் அதிகமாக வளர்ச்சி அடையுது. அதனால் வெப்ப மற்றும் குளிர் நீரோட்டங்கள் சந்திக்கும் பகுதிகளில் மீன்பிடி தலங்கள் அதிகமாக அமைந்துள்ளன. தமிழ்நாட்டின் சுனாமி பேரலைகள் எந்த ஆண்டு டிசம்பர் 26 அன்று தாக்கியது? அதாவது 2004. ஆப்ஷன் பி 2004 டிசம்பர். அதாவது 2004 டிசம்பர் 26 அன்று சுமத்ரா தீவுக்கு அருகில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால இந்த சுனாமி பேரலைகள் உருவாகி தமிழகத்தை தாக்கின. மனிதன் தன் தேவைகளுக்காக புவியின் இயற்கை வளங்களை மாற்றி அமைத்து உருவாக்கிய சூழல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல். உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை ஜூன் 5. உலகின் மிக ஆழமான அகழியான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? உலகின்
மிக ஆழமான அகழியான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? விடை சி, பசிபிக் பெருங்கடல். பாருங்க, 10,994 மீட்டர்கள் ஆழமா இருக்கு. முதல் நிலை நிலப்பரப்பு எவை? அதாவது கீழ்கண்டவற்றில் முதல் நிலை நிலப்பரப்பு என்று அழைக்கப்படுபவை எவை? கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள். அதாவது ஆப்ஷன் பி, கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள். உலகின் மிகப்பெரிய நன்னீர் நதியான அமேசான் நதி எந்த கண்டத்தில் பாய்கிறது? உலகின் மிகப்பெரிய நன்னீர் நதியான அமேசான் நதி எந்த கண்டத்தில் பாய்கிறது? தென் அமெரிக்கா. விடை ஆப்ஷன் சி, தென் அமெரிக்கா. அதாவது விளக்கம் பாருங்க, உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக நீர் கொள்ளளவு கொண்ட நதி அமேசான் நதி. இதுக்குள்ள வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீளமான நதி நைல் நதி, மிகப்பெரிய அளவில் அதிக நீர் கொள்ளளவு கொண்ட நதி அமேசான் நதி. அது எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது. அமேசான் நதி தென் அமெரிக்கா கண்டத்தில் அமைஞ்சிருக்கு. புவியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த நீரில் கடல் நீர் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 97%. ஆப்ஷன் பி, 97% கொண்டிருக்கு. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் முதன்மை அலகு எது? வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் முதன்மை அலகு எது? ஆப்ஷன் பி, மில்லி பார். இத்தாலியில் உள்ள விசுவியஸ் மற்றும் ஜப்பானில் உள்ள பியூஜியாமா ஆகிய எரிமலைகள் எவ்வகை எரிமலைகள்? ஆப்ஷன் பி, உறங்கும் எரிமலை. அதாவது நீண்ட காலமாக வெடிப்பு ஏற்படாமல் திடீரென்று வெடித்து பேரளவை ஏற்படுத்தும் எரிமலைகள் உறங்கும் எரிமலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதே போல செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ராம்போலி, அப்புறம் செயின்ட் ஹெலன். அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய பாரன் தீவும் ஒரு செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு தான். அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய பாரன் தீவில் அமைந்துள்ள எரிமலை. அதே போல் தனிந்த அல்லது செயலிழந்த எரிமலை எதுன்னு கேட்டிங்கன்னா கிளிமாஞ்சாரோ. அது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய தான்ஜானியா நாட்டில் இருக்குது. கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிற எரிமலை தான் செயலிழந்த எரிமலை. உலக வரைபடங்களில் கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகளின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி, அச்சக்கோடுகள். அதே போல் வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கோடுகள் தீர்க்க கோடுகள். லண்டனின் கிரீன்விச் வழியே செல்லும் முதன்மை தீர்க்க கோடு எத்தனை டிகிரி கோடாகும்? லண்டனின் கிரீன்விச் வழியே செல்லும் முதன்மை தீர்க்க கோடு எத்தனை டிகிரி கோடாகும்? ஆப்ஷன் சி, 0 டிகிரி. இதை முதன்மை தீர்க்கக்கோடு அப்படின்னு அழைக்கலாம். அதாவது கிரீன்விச் தீர்க்கக்கோடை முதன்மை தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் திட்ட நேர கோடான 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கக்கோடு எந்த நகரின் வழியாக கடந்து செல்கிறது? ஆப்ஷன் பி, மிர்சாப்பூர். பனியாறுகளால் கடத்தப்படும் மணல் மற்றும் பாறை சிதைவுகள் குன்றுகளாக படிய வைக்கப்படும் நிலத்தோற்றம் எது? பனியாறுகளால் கடத்தப்படும் மணல் மற்றும் பாறை சிதைவுகள் குன்றுகளாக படிய வைக்கப்படும் நிலத்தோற்றம் எது? ஆப்ஷன் ஏ, மொரைன்கள். ஆப்பிரிக்காவின் மிக நீளமான நதியான நைல் நதி எந்த ஏரியிலிருந்து உற்பத்தியாகிறது? அதாவது அது தொடங்குற இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது விடை பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஏரி. ஆப்ஷன் பி, விக்டோரியா ஏரி. உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? அதாவது இந்த சஹாரா பாலைவனம் வந்து வட ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஆப்பிரிக்காவினுடைய வடக்கு பகுதியில். புவி தன் அச்சில் 1 டிகிரி சுழல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஆப்ஷன் பி, 4 நிமிடங்கள். தென் அமெரிக்காவில் உள்ள உலகின் மிக நீளமான ஆண்டிஸ் மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? ஆப்ஷன் பி, அக்கோன்காகுவா சிகரம். ஆப்ஷன் பி, அக்கோன்காகுவா சிகரம். உலகின் மிக வறண்ட பகுதியான அடகாமா பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? உலகின் மிக வறண்ட பகுதியான அடகாமா பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி, தென் அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ளது. தென் அமெரிக்காவின் சிலி நாட்டில் அமைந்துள்ள அடகாமா பாலைவனமே உலகின் மிக வறண்ட பகுதி. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை தொடரின் பெயர் என்ன?
விடை ஆப்ஷன் ஏ கிரேட் பேரியர் ரீஃப்.